வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 100 மணி நேரத்தில் 50 நிகழ்ச்சிகள். பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தில் பெரும் எதிர்பார்ப்புகள். போலீஸ் என்கவுண்டர்களை தடுக்க புதிய நெறிமுறைகள். சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு. மக்கள் நல பணியாளர்கள் வழக்கில் தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல். ஹைகோர்ட் தீர்ப்புக்கு இடைக்கால தடை. விரிவான செய்திகள். பிரதமரான பின் முதல் முறையாக அமெரிக்கா செல்லும் நரேந்திர மோடி அங்கு தங்கியிருக்கும் 100 மணி நேரத்தில் 50 நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். அமெரிக்காவில் அந்நாட்டு அதிபர் பாரக் ஒபாமா அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். டெல்லியிலிருந்து செப்டம்பர் 25ஆம் தேதி ஏர் இண்டியா 1 தனி விமானத்தில் புறப்படும் மோடி 26ஆம் தேதி நியூயார்க்கில் உள்ள ஜான் கென்னடி விமான நிலையம் சென்றடைகிறார். அன்றைய தினம் அமெரிக்காவின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிபர்கள் மத்தியில் மோடி உரையாற்றுகிறார். இந்தியாவில் தொழில் துவங்குவதால் காத்திருக்கும் பலன்களை எடுத்துக் கூறி அவர்கள் முதலீடு செய்வதற்கு மோடி அழைப்பு விடுக்க உள்ளார். தனது சுற்றுப்பயணத்தின் 2ஆம் நாளன்று நியூயார்க்கில் உள்ள இரட்டை கோபுர தாக்குதல் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் மோடி ஐநா தலைமையகத்துக்கு செல்கிறார். அங்கு ஐநா பொதுச்சபையில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். பிறகு ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன் மற்றும் உலக தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். 28ஆம் தேதியான ஞாயிறன்று பிரதமர் மோடியின் நிகழ்ச்சி முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. நியூயார்க் மேடிசன் ஸ்கொயர் கார்டன் அரங்கில் 18,000 இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மோடி உரையாற்றுகிறார். அவரது உரை நியூயார்க்கில் உள்ள டைம்ஸ் ஸ்கொயர் சந்திப்பில் பிரம்மாண்ட திரைகளில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு மேலும் பல்லாயிரம் இந்தியர்கள் அதை பார்க்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. செப்டம்பர் 29ஆம் தேதியன்று மோடிக்கு தனிப்பட்ட முறையில் வெள்ளை மாளிகையில் அதிபர் ஒபாமா இரவு விருந்து அளிக்கிறார். தனது சுற்றுப்பயணத்தின் இறுதி நாளான 30ஆம் தேதி அன்று வெள்ளை மாளிகையில் அதிபர் ஒபாமாவுடன் இந்திய அமெரிக்க உறவுகள் குறித்து மோடி விரிவாக பேசுகிறார். அப்போது இரு நாடுகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. அன்றைய தினம் நியூயார்க்கில் இந்திய தூதரகம் எதிரிலுள்ள காந்தி சிலைக்கு மோடி மலரஞ்சலி செலுத்துகிறார். முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன், தெற்கு கரோலினாவின் கவர்னர், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹாலே உள்ளிட்ட பல பிரபலங்களும் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளனர். அமெரிக்காவில் மோடி இருக்கப்போகும் 100 மணி நேரத்தில் 50 நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தில் ஏராளமான முஸ்லிம்கள் பலியானதை சுட்டிக்காட்டி 2005ஆம் ஆண்டில் மோடிக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்துவிட்டது. தற்போது இந்தியாவின் பிரதமராக அமெரிக்கா செல்லும் மோடிக்கு அங்கு சிவப்பு கம்பள வரவேற்பு காத்திருக்கிறது. போலீஸ் என்கவுண்டர்கள் தொடர்பாக பல்வேறு புதிய நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. போலீஸ் என்கவுண்டர்களில் அப்பாவிகள் கொல்லப்படுவதால் அது தொடர்பாக போலீசாருக்கு நெறிமுறைகளை வகுக்க வேண்டுமென சூரத் சிங் என்பவர் 1999ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்தார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான அமர்வு இவ்வழக்கில் செவ்வாயன்று தீர்ப்பளித்தது. தீர்ப்பில் என்கவுண்டர்களை தடுக்கும் வகையில் புதிய நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அதன்படி ஆயுதங்களுடன் கிரிமினல்களோ அல்லது பயங்கரவாதிகளோ நடமாடுவது குறித்த தகவல்களை எழுத்துப்பூர்வமாக போலீஸ் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் அந்த பதிவேட்டை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். என்கவுண்டரில் இறப்பு நேர்ந்தால் உடனடியாக வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை நகலை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு அனுப்புவதோடு மனித உரிமைகள் ஆணையத்துக்கு தகவல் அனுப்ப வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். என்கவுண்டர் சாவுகள் குறித்து போலீஸ் SP அந்தஸ்திலான வெளிமாவட்ட அதிகாரியை கொண்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். என்கவுண்டர் நியாயமான காரணத்துக்காகத்தான் நடத்தப்பட்டது என்ற உண்மை நீதி விசாரணை மூலம் வெளியாகும் வரையில் என்கவுண்டரில் தொடர்புடைய போலீசாருக்கு பதவி உயர்வோ அல்லது வீரதீர செயலுக்கான விருதுகளோ அளிக்கப்படக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். என்கவுண்டர் கொலைகள் குறித்த விசாரணை நிலவர அறிக்கையை 6 மாதத்துக்கு ஒருமுறை மாநில மனித உரிமை ஆணையத்திடம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மக்களை பாதுகாப்பதுதான் சட்டத்தின் பாதுகாவலர்களுடைய கடமை என்றும் கூலிப்படையினரைப் போல கொலை செய்யும் போலீசாரை தூக்கிலிட வேண்டும் என்றும் 2011ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்காலிக பணியாளர்களுக்கு வேறு பணி வழங்க இயலாது என்ற தமிழக அரசின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் மக்கள் நல பணியாளர்களுக்கு வேறு பணி வழங்க இடைக்கால தடை விதித்துள்ளது.
திமுக ஆட்சிக் காலத்தில் நியமிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்களை கடந்த 2011 முதல்வர் ஜெயலலிதா ஒட்டுமொத்தமாக நீக்கினார். மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று மக்கள் நல பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கில் மாற்றுப்பணி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பால் வசந்தகுமார் மற்றும் சத்யநாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு மக்கள் நல பணியாளர்களின் மனுவை விசாரித்து 13,500 பேருக்கு தமிழக அரசு மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களில் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் மக்கள் நல பணியாளர்களுக்கு மாற்றுப்பணி வழங்குவது சாத்தியமில்லை என்றும் தற்காலிக பணியாளர்களுக்கு வேறு பணி வழங்க இயலாது என்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இவ்வழக்கு செவ்வாயன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் மக்கள் நல பணியாளர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தனர். மக்கள் நல பணியாளர்கள் எழுத்து மூலமாக பதிலளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் தமிழக வளர்ச்சித் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் செவ்வாயன்று ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. உள்ளாட்சி இடைத்தேர்தல் வெற்றிக்காக அவரவர் சொந்த ஊர்களில் இருந்த அமைச்சர்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டதால் அனைத்து அமைச்சர்களும் அவசரமாக சென்னை திரும்பி இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பிற்பகல் 1 மணிக்கு துவங்கிய அமைச்சரவைக் கூட்டம் அரை மணி நேரம் நீடித்தது. தமிழக வளர்ச்சித் திட்டங்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றங்களில் வந்த உத்தரவுகள் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வரும் 27ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளிவரவுள்ள நிலையில் அமைச்சரவைக் கூட்டம் நடந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. சுப்பிரமணிய சுவாமி டுவிட்டர் வலைதளத்தில் முதல்வர் ஜெயலலிதா குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்ததாக அவர் மீது மேலும் 2 அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சசிகலா நடராஜன் ஆகியோரின் சொத்து விவரங்களை நீலகிரியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் தன்னிடம் அளித்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி தனது டுவிட்டர் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இதை சுட்டிக்காட்டி முதல்வர் ஜெயலலிதா மேலும் ஒரு சொத்து குவிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார். இதேபோன்று பெங்களூரு தனி நீதிமன்ற வழக்கு குறித்தும் டுவிட்டரில் கருத்து வெளியிட்டுள்ளார். இவை முதல்வர் ஜெயலலிதாவின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலான அவதூறுகள் என்று கூறி தமிழக அரசு சார்பில் அரசு வழக்கறிஞர் ஜெகன் செவ்வாயன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் தாக்கல் செய்துள்ளார். சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய ட்விட்டரில் நீலகிரியில் இருக்கிற பிஜேபி கட்சியை சார்ந்த தொழிலாளர்கள் முதலமைச்சர் சொத்துக்களை பற்றி இடத்தில் புகார் கொடுத்த ஒரு அவதூறு செய்தி சொல்கிறார். அந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறமான செய்தி. அது முதலமைச்சருக்கு நற்பெயருக்கும் புகழும் களங்கத்தை ஏற்படுத்தும் செய்தி. மற்றொன்று 20/9/2014 அன்று பெங்களூர் நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பை பற்றி முன்கூட்டியே அவர் இந்த தீர்ப்பு இப்படித்தான் அமைந்திருக்கும் என்று வெளியே சொல்கிறார். ஒரு இந்தியாவின் சட்ட அமைச்சராக இருந்த ஒருவர் இது சாதாரண ஒரு விஷயம் கூட தெரியாமல் இருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஒரு தீர்ப்பு வருவதற்கு முன்னாலே அந்த தீர்ப்பை பற்றி பேசுவது தவறு. இவரது தீர்ப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவது போல அவர் தன் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் சார்பாக அவர் மீது சென்னை அமர்வு நீதிமன்றத்திலே இன்று 2 அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்துள்ளேன். சுப்பிரமணிய சுவாமி மீது முதல்வர் ஜெயலலிதா சார்பில் ஏற்கனவே 3 அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் 1.5 வயது குழந்தையுடன் பிச்சை எடுத்த சிறுவன் மற்றும் சிறுமி மீட்கப்பட்டனர். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் 1.5 வயது குழந்தையுடன் சிறுமி மற்றும் சிறுவன் இருவரும் பிச்சை எடுப்பதாக சைல்ட் லைன் அமைப்புக்கு தகவல் கிடைத்தது. போலீசாருடன் அங்கு சென்ற சைல்ட் லைன் குழுவினர் 3 பேரையும் மீட்டனர். தங்களுடைய பெற்றோர் கடலூரில் இருப்பதாகவும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தங்களை பெற்றோர்தான் பிச்சை எடுக்க அனுப்பியதாகவும் சிறுவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து மூவரும் குழந்தைகள் நல அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டனர். நாங்கள் விழுப்புரம் சைல்ட் லைன் நாங்க வந்திருக்கோம். எங்களுடைய பணியாளர்கள் நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பிச்சை எடுக்கும் குழந்தைகளை நாங்க ரெஸ்கியூ பண்ணோம். பார்த்தா துர்கா 1.5 வயசு, சத்யா 13 வயசு, கிரி என்ற ஒரு பையன் 8 வயசு ஆகிய குழந்தைகளை நாங்க ரெஸ்கியூ பண்ணி போலீஸ் அலுவலகத்தில் ஒப்படைத்தோம். அதன் அடிப்படையில் உங்களை விசாரணை செய்து நாங்க CW சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஆபீஸ்ல அந்த குழந்தைகளை ஒப்படைச்சிருக்கோம். அதுக்கு மேற்கொண்டு அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளுக்கு தேவையான நலத்திட்டங்களை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு உணவு, தங்கும் இடத்துடன் கல்வி கற்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என்று சைல்ட் லைன் அமைப்பினர் தெரிவித்தனர்.
குழந்தைகளின் பெற்றோரை போலீசார் அழைத்து அவர்களை எச்சரித்து அனுப்பினர். ராஜஸ்தான் அமைச்சரின் காணாமல் போன நாய் மீண்டும் கிடைத்ததை அடுத்து போலீசார் நிம்மதியடைந்துள்ளனர். மந்திரி மகிழ்ந்து போனார். ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே சிந்தியா தலைமையிலான அமைச்சரவையில் சுகாதாரத்துறையை கவனிப்பவர் ராஜேந்திர ராத்தோர். ராத்தோருக்கு சொந்தமான சார்லி என்ற சிறிய ரக வேட்டை நாய் 2 தினங்களுக்கு முன் காணாமல் போனது. இதுபற்றி ஜெய்ப்பூரில் உள்ள காவல் நிலையத்தில் மந்திரி புகார் செய்ய போலீசார் அந்த நாயை தீவிரமாக தேடி வந்தனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை எல்லாம் விட்டுவிட்டு போலீசார் நாயை தேடி அலைவதாக உள்ளூர் மீடியாக்கள் சாடின. இதுவே பெரிய அளவில் விளம்பரத்தை ஏற்படுத்திவிட சாலையில் வாக்கிங் சென்ற ஒருவர் சார்லியை மீட்டு அமைச்சரிடம் ஒப்படைத்தார். जिस पर बात की जाए, बहुत साधारण सी सामान्य सी बात, मीडिया ने बिना कारण से हाइक किया, कुत्ता कोई ले गया, कुत्ता वापस भी दे गए, इसलिए कोई बात है ही नहीं. तौर पर अच्छा लगा, वो जो ले गए थे उन्होंने, मीडिया ने बात प्रकाशित की, कुछ टेलीविजन ने दिखाया और वापस दे गए. மந்திரியின் 5 மாத நாய்க்குட்டி ஒரு வழியாக திரும்ப கிடைத்து விட்டதால் போலீசார் நிம்மதியடைந்துள்ளனர். அமைச்சரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். வீணாகும் தெர்மாகோலிலிருந்து வண்ணமயமான கலைநயமிக்க நவராத்திரி கொலு பொம்மைகளை படைக்கிறார் நெல்லையைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியர் ஆலப்பநாதன். நெல்லை மாவட்டம் சிந்து பூந்துரையைச் சேர்ந்த ஆலப்பநாதன் தனியார் பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் தமது வீட்டில் ஸ்ரீமதி கலைக்கூடம் என்ற பெயரில் ஓவிய கலை படைப்புகளின் கூடத்தை நிறுவியுள்ளார். இந்த கூடத்தில் ஓவியங்கள் மட்டுமின்றி குப்பைகளில் வீசி எறியப்படும் தெர்மாகோல் அட்டைகளை பயன்படுத்தி பல்வேறு படைப்புகளை உருவாக்கி வருகிறார். தெர்மாகோல் அட்டையில் உருவாக்கிய தஞ்சாவூர் பெரிய கோவில் கோபுரம், நெல்லையப்பர் கோவில் கோபுரம், அம்மன் சிலைகள், நவராத்திரி கொலுவிற்கான சிற்பங்கள் தத்ரூபமாக உள்ளன. நான் ஒரு ஓவிய ஆசிரியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குழந்தைகளுக்கு நிறைய ஓவியங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது கழிவுப் பொருட்கள்ல இருந்து கலைப்பொருட்கள் தயாரித்தல் அப்படிங்கிற முறையில் அந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றது இல்லையா, அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டே இருந்தோம். அப்படி பண்ணும் பொழுது எதேச்சியா ஒரு நாள் தூர எரிஞ்சு போடக்கூடிய அந்த தெர்மாகோல் ஷீட்டு எல்லாமே பார்க்கும்பொழுது அந்த தெர்மாகோல் ஷீட்டை எடுத்து கட் பண்ணும்பொழுது நமக்கு தேவையான வடிவத்தில் ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் கிடைச்சது. அதில் சின்ன சின்ன பொருட்களாக செஞ்சு பார்த்தா நல்லா இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. அப்போ நம்ம நினைச்ச கோவில்களை இந்த மாதிரி தஞ்சாவூர் கோவில் கோபுரம், நீராளி மண்டபங்கள், நெல்லையப்பர் கோவில் கோபுரம், இந்த மாதிரி பல கோவில் கோபுரங்கள்ல பல உருவங்களை தெர்மாகோல்லையே வடிவமைச்சு பார்க்கும் பொழுது நம்ம நினைச்ச வடிவத்தில் நினைச்ச சைஸ்ல எவ்வளவு பெருசுனாலும் தெர்மாகோல்ல ஈஸியா பண்ணலாம். ஆனா வெயிட்டே இருக்காது, வெயிட்லெஸ்ஸா இருக்கும். எங்கனாலும் எடுத்துட்டு போகலாம், எடுத்துட்டு வரலாம். ஒவ்வொரு வருஷமும் கலர் மாத்தினாலும் கலர் மாத்திக்கலாம். கீழே விழுந்தா உடஞ்சி போகுமோ, கொழுப்புமோ உடஞ்சா மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அந்த மாதிரி வருத்தங்களே வரவே வராது. தெர்மாகோலில் தயாரிக்கும் பொருட்களுக்கு செலவு குறைவு என்பதோடு படைப்புகளும் வித்தியாசமாக இருப்பதால் இவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் கொலு பொம்மைகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்புள்ளதாக கைவினை கலைஞர்கள் தெரிவித்தனர். கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,160 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,520 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 41 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,070 ரூபாயாக இருந்தது. புரட்டாசி மாகாளய அமாவாசையை ஒட்டி பொதுமக்கள் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தங்களுடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்களுக்கு ஆடி, புரட்டாசி, தை மாதங்களில் வரும் அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பது இந்துக்கள் வழக்கம். செவ்வாய்க்கிழமையன்று புரட்டாசி மாகாளய அமாவாசை என்பதால் தமிழகத்தில் பொதுமக்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி திதி கொடுத்தனர். காசிக்கு அடுத்தபடியாக புனித நதியாக கருதப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடினர். கடற்கரையில் பிண்டம் வைத்து எள் கொடுத்து பூ, பழம் போன்ற புனித பொருட்களை படைத்து இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அகத்திக்கீரையை பசு மாடுகளுக்கு மக்கள் அளித்து வழிபாடு செய்தனர். புரட்டாசி மாசம் வரக்கூடிய மகாள அமாவாசையில பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்றது பித்திரு சாப நிவர்த்திகள் அடைஞ்சு குடும்பத்துல சுபிட்சம் நேருன்னு சொல்லி முன்னோர்கள் சொன்னபடி தொடர்ந்து நாங்க வந்துட்டு இருக்கிறோம். இதேபோன்று திருச்சி அம்மா மண்டபத்தில் இந்துக்கள் ஏராளமானோர் தங்களுடைய மூதாதையர்களுக்கு புனித பொருட்களை படைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். இந்த மாலைபட்ச அமாவாசை காலத்தில் இறந்த முன்னோர்களை நினைத்து
தர்ப்பணம் செய்வது ரொம்ப புண்ணியம். தற்போது காவிரி ஆற்றில் தண்ணீர் அதிக அளவில் வருவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் படகு மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அம்மா மண்டபம் படித்துறையில் 2 கரைகளையும் தொட்டபடி நீர் நிரம்பி போகிறதுனால மகாலய அமாவாசைக்கு வரக்கூடிய பக்தர்கள் சேவார்த்திகள் எல்லாரும் வந்து அறிவிக்கப்பட்ட இடத்துல அவங்க நீராடி கரை சேருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பாதுகாப்பு பணிக்காக தீயணைப்புத்துறை சார்பாக ரப்பர் படகு, உயிர் மீட்பு கருவிகளான லைஃப் ஜாக்கெட், இந்த மாதிரி உயிர் மீட்பு கருவிகளுடன் பாதுகாப்பு பணி ரோந்து பணியில் நீர் பகுதியில் சுழற்சி முறையில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திருச்சி அம்மா மண்டப படித்துறையில் பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டதால் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.